ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மி மை ஹோம் ஸ்டைல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்கின் கேர் தான். ஃபேஸ்க்கு வந்து ஒரு சின்ன பேக்கு. அதுக்கு முன்னாடி இந்த நிவ்யாவோட ஜெல் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஷவர் ஜெல்லு. இது நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது, அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் இருக்குது. 125 தான். நெக்ஸ்ட்டு கையில் இன்னொன்று வச்சுருக்கல, அது பாடி லோஷனு. அதுவும் வந்து 99 ருபீஸில் தான் ஆஃபரில் போயிட்டுருக்கு இப்போது. எல்லாமே ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, ஒரு மாதிரி ஹைட்ரேட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம இது யூஸ் பண்ணலாம். இது குளிச்சுட்டு வந்து இந்த பாடி லோஷன் அப்ளை பண்ணால் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. ஸ்கின்னையும் நல்லா மாய்ஸ்சர் பண்ணி வைக்கிது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேக் போட போகிறேன் நான். இந்த நிவ்யா க்ரீம் வச்சு நிறைய பேக் போடலாம் ஃபேஸ்க்கு. இது நல்ல ஒரு ஒயிட்னிங் கொடுக்கும். ஒயிட்னிங்னால் நம்ம ஸ்கின் என்ன கலரில் இருக்கோ அதை வந்து ஒரு ஷேட் கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டும். ரொம்ப அப்படியே ஒயிட்னிங்னால் நிறைய அப்படியே நம்ம வெள்ளையாயிடுவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்மளோட ஸ்கின் என்ன இருக்கோ அதுலேருந்து ஒரே ஒரு ஷேட் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நைட் க்ரீமாகவும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் இதையும் வந்து நான் பால் ஏடு கூட தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு நல்ல வந்து ஒரு பட்டர் மாதிரி இருந்துச்சு. நான் மிக்ஸ் பண்ணி எடுத்த உடனே இது ஃபேஸில் அப்ளை பண்ணால் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கிடைக்கும். அப்புறம் தென் வந்து நல்ல ஒரு ஒயிட்னிங் கொடுக்கும். அதுக்காக தான் இது இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வைப்ஸ் வச்சு நல்லா ஃபேஸை வந்து ஃபேஸ் வாஷ் கூட நீங்கள் பண்ணிடலாம். வைப்ஸ் வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, எனக்கு வைப்ஸ் இருந்துச்சு நான் பண்ணேன். ஃபேஸ் வந்து நம்ம எந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த டர்ட்டிலாம் இருக்கும் இல்லையா, ஃபேஸில் இருக்க டர்ட்டினஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம பேக் போடணும். அதனால தான் நான் எல்லா வீடியோலையுமே பாருங்கள், நான் அது மாதிரி தான் பண்ணியிருப்பேன். பளிச்சுன்னு தீர்றதுக்கு நல்ல மூஞ்சி சோப்பு போட்டு கழுவி ஒரு பொட்டு வச்சா பார்த்தா இது போய் இமுட்டு வேலை பார்த்து தெரியலப்பா. அப்போ அழகா தீர்றதுக்கு இதெல்லாம் செய்யணுமா? ஆமாண்ணே, அப்போ தான் ரொம்ப அழகாக இருப்போம் இல்லையா, அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரீமை நல்லாவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு லைட்டன் கொடுக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். நான் ஆஃப்டர் 20 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாவே வைப்ஸ் வச்சு நான் தொடச்சிக்க போகிறேன். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் எழுந்தே போல், நான் இங்கே தான் உட்காந்துட்ருக்கேன். சரி அப்படியே வைப்ஸ் வச்சே வாஷ் பண்ணிக்கலாம், அப்படியே தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடச்சிட்ருக்கேன். தொடச்சதுமே நீங்களே பார்க்கலாம். நான் என் பிளேஸ் விட்டு எழுந்து கூட நான் போல், அப்படியே தான் உட்காந்துருந்தேன். பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்ல ஒரு லைட்டன் கொடுத்துருக்கு. இது எல்லாமே போத் மென் ஆர் உமன் எல்லாருமே பண்ணிக்கலாம். டீனேஜர்ஸ் எல்லாருமே இந்த பேக் போடலாம். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபேஸு நல்லா டக்குன்னு க்ளீனான மாதிரி இருந்துச்சு. எனக்கு டர்ட்ஸ்லாம் நிறைய இருந்த மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா க்ளீனாகிடுச்சு. ஓகே, ஃபைன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே இனிமேல் வந்து நிவ்யாவில் வந்து நான் இந்த க்ரீம் வச்சு நான் நிறைய பேக் போட போகிறேன். என்னோடய வீடியோவில் நீங்கள் கனெக்டில் இருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா இது மாய்ஸ்சரைசிங் வந்து ஏற்கனவே ஃபேஸ் நல்ல ஒரு மாய்ஸ்சராக தான் இருக்குது. சும்மா லைட்டாக லிட்டில் பிட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டேன் நான் இந்த க்ரீமை. நிவ்யா ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோடய சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸில் நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் அதை நல்லாவே ரிவ்யூ பண்ணி உங்களுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, பாய். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.